சென்னை அயனாவரத்தில் உள்ள இல்லத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் அஞ்சலி. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என சந்தேகம். சிசிடிவி காட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சியினரின் சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை உண்மையை வெளிக்கொண்டு வர சிபிஐ விசாரணை தேவை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் அண்மை காலமாக அரசியல் தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என உறுதியாகிவிட்டது. 24 மணி நேரத்தில் புதுக்கோட்டை, தஞ்சையில் அரங்கேறிய படுகொலை சம்பவங்களை குறிப்பிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. விடியா அரசின் முதல்வரிடம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை, நமக்கு நாமேதான் பாதுகாப்பு என மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், விழுப்புரம் மாவட்டம் டி குமாரமங்கலம் கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு பிறகும் கோமா நிலையில் விடியா திமுக அரசு. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஊடகவியலாளர்களை அனுமதிக்க மறுக்கும் விடியா அரசு. கள்ளச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வருவதை மறைக்க முயற்சி என மக்கள் ஆவேசம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 70 பேர் பலியான சம்பவத்தில் திமுக பிரமுகர் வேலு கைது. கள்ளச்சாராய விற்பனையில் திமுகவினர் முக்கிய புள்ளியாக செயல்பட்டது அம்பலம். தமிழ்நாட்டில் கள்ளுக்கான தடையை நீக்க வேண்டும் என தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் கோரிக்கை. கள்ளச்சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த கள்ளுக்கான தடையை நீக்குவதே தீர்வு என வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குச்சிப்பாளையத்தில் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தவர் மர்ம மரணம். போதை மறுவாழ்வு மையத்தை நடத்தி வரும் பாஜக முன்னாள் மாவட்ட செயலாளர் காமராஜ் உள்ளிட்ட 6 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. மதுரை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கழுத்தறுத்து கொலை செய்து 65 சவரன் நகைகள் கொள்ளை. விடியா ஆட்சியில் வீட்டில் தனியாக வசிப்பது கூட பேராபத்து என்ற நிலை உருவாகிவிட்டதாக மக்கள் வேதனை. ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் தனது நடவடிக்கை இருக்கும் என கூறி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் எச்சரிக்கை. சட்டம் ஒழுங்கு காவல்துறை கூடுதல் இயக்குநராக இருந்தபோது ஏன் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என அருண் ஐபிஎஸ்க்கு மக்கள் சரமாரி கேள்வி. முதல் நாளிலேயே முன்னுக்கு பின் முரணாக பேசிய காவல் ஆணையர் அருண், ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் பேசுவோம் என கூறிவிட்டு ஊடகவியலாளர்களிடம் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக எதை வைத்து சொல்கிறீர்கள் என முரணான கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக விடியா அரசுக்கு திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் சரமாரி கேள்வி. பொம்மை முதல்வருடன் பயணித்தவர்களே கேள்வி கேட்கும் நிலைக்கு சென்றதுதான் விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மையின் லட்சணமா என மக்கள் ஆதங்கம். சென்னை விமான நிலையத்தில் பல முறைகேடுகளுக்கு துணை போன அதிகாரி ஒருவர் பணியிடை நீக்கம். சென்னை சர்வதேச விமான முனையத்தில் பணியாற்றும் சரவணன் என்பவர் தவறு செய்தது ஊர்ஜிதமானதால் நடவடிக்கை. உள்நாட்டில் நிலக்கரி விலை குறைந்துள்ள நிலையில் இறக்குமதியை குறைக்க விடியா அரசுக்கு உத்தரவிட்ட மத்திய அரசு. கடந்த நிதியாண்டில் 208 லட்சம் டன் நிலக்கரியை கொள்முதல் செய்த விடியா அரசு விஞ்ஞான ரீதி ஊழலில் மத்திய அரசு கை வைத்ததால் கடும் அதிர்ச்சி. ரூட்டு தள விவகாரத்தில் சென்னை பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் பேருந்து மீது ஏறி அராஜகம். விடியா ஆட்சியின் செயலற்ற காவல்துறையினரின் கண் எதிரே மாணவர்கள் நடத்திய அட்டூழியம்.
திருப்பூர் அருகே வீடுகள் மீது மர்மமான முறையில் தொடர்ந்து கல் விழுந்து வருவதால் கிராம மக்கள் அச்சம். விடிய அரசை நம்பி பயனில்லை என்பதால் ட்ரோன் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் கிராம மக்கள். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நிலத்தை அளக்க 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட 2 கைது. விடிய ஆட்சியில் வருவாய்த்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் லஞ்ச வேட்டையால் கதரும் அப்பாவி மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் ஆயுதப்படை காவலர் வீடு உள்ளிட்ட அடுத்தடுத்த வீடுகளில் 6 சவரன் நகை கொள்ளை. போலீசாரின் வீட்டிலேயே கொள்ளை போகும் அளவுக்கு தமிழகம் இருப்பதுதான் திராவிட மாடலா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே இளம்பெண்ணை அரிவாளால் வெட்டி தாலி செயின் பறிப்பு. ஆடு மேய்த்து கொண்டிருந்தவரின் கழுத்தை அறுத்து தாலி செயினை பறித்தவனை சுற்றி வளைத்து பிடித்து தர்ம அடி கொடுத்த கிராம மக்கள். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நாளை காலை வாக்குப்பதிவு. கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்புவதுடன் மின்வாரியத்தை தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தல். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். விடிய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பிய மின் வாரிய ஊழியர்கள். தமிழக அரசு வாரியமே நிரப்பிடுக 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 உடனடியாக நிரப்பிடுக உடனடியாக நிரப்பிடுக. 3 குற்றவியல் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் போராட்டம். ஹிந்தியை திணிக்கும் மத்திய அரசுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் கோஷம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முறையாக குடிநீர் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 3 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள். குடிநீர் குழாய் பட்டா இடத்தில் செல்வதாக கூறி குழாய் அடைக்கப்பட்ட நிலையில் விடிய அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து சாலை மறியல். ராமேஸ்வரத்தில் மீன்களை குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்வதை கண்டித்து விசைப்படகு மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். விடிய அரசு மீன்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்ய மீனவர்கள் கோரிக்கை. தமிழகத்தில் பால் கொள்முதலை தனியார் நிறுவனங்கள் குறைத்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. வட மாநிலங்கள் மற்றும் ஆந்திர மாநில பால் வருகையால் தமிழக விவசாயிகளிடம் பால் கொள்முதலை குறைத்து வரும் தனியார் நிறுவனங்கள். தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் மது அருந்திய சுற்றுலா பயணிகள். குற்றாலத்தை குப்பையாக்கிய மது பிரியர்களை வைத்தே சுத்தம் செய்ய வைத்து பாடம் புகட்டிய காவலர். என்ன அது? எந்த ஊரு? எந்த ஊரு கேட்டேன்? என்ன பண்றியா? என்னது இது? என்னதுங்க இது? பாடம் உங்களுக்கு இது? வாங்க எப்பயே வாங்க. விடு 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 அவனை கூட்டுவா. நான் விட்டுருமே வா வாங்க. வெளியே வா வெளியே வா. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே மது பிரியர்கள் சாலையில் அமர்ந்து மது அருந்திய சம்பவத்தால் மக்கள் கடும் அதிர்ச்சி. விடிய அரசின் காவல்துறையினரின் அலட்சியத்தால் வீதிகள் தோறும் மதுபோதை பேர்வழிகள் அலப்பறை. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் அரசு பேருந்தின் சக்கரங்களை இணைக்கக்கூடிய ஜாயிண்ட் அறுந்து விழுந்ததால் பயணிகள் அவதி. ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி விடியா திமுக அரசு மக்கள் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு.
மதுரை மேலூரில் அரசு பேருந்தின் கண்ணாடியை அடித்து நொறுக்கிய இளைஞர். படிக்கட்டில் பயணம் செய்தவரை நடத்துனர் இறக்கிவிட்டதால் ஆத்திரத்தில் வெறிச்செயல். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் லாரி இடித்ததில் பேருந்து நிறுத்தம் சேதம். கிராமப்புறங்கள் அடங்கிய பகுதிகளை கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையாக பயன்படுத்துவதால் அடிக்கடி நிகழும் விபத்துகள். புதுக்கோட்டையில் தரமில்லாமல் கட்டப்பட்ட அரசு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கண்டு கிராம மக்கள் அதிர்ச்சி. விடியா ஆட்சியில் கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து ஷவர் போல் 4 புறமும் கொட்டும் நீர். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தண்ணி டேங்க் அமைஞ்சிருக்க பகுதி வந்து பள்ளிக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு. சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்து விளாண்டுட்டு திரும்பாங்க, போவாங்க, வருவாங்க. அப்போக்கி வந்து இது இடிஞ்சு விழுக கூட வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு தரமற்ற ஒரு நிலையில் இருக்குது. ஏதோ ஒரு பசங்க வரும்போது இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா அது பின்னாடி அதுக்கப்புறம் யோசித்து நமக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உதகை அருகே கடநாடு கிராமத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட அறுவடை திருவிழா. 30க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த படுகரின மக்கள் பாரம்பரிய உடையணிந்து திருவிழாவில் பங்கேற்று ஆரவாரம். காஞ்சிபுரம் விளக்கொளி பெருமாள் கோயிலில் வடகலை தென்கலை பிரச்சினைக்கு துண்டுச்சீட்டு மூலம் தீர்வு. பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத நிலையில் குடவோலை முறையில் சுமூகமாக முடித்து வைப்பு. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் பேரூராட்சியில் முறைகேடுகளுக்கு துணை போக மறுத்த பெண் ஊழியர் பணி நீக்கம். விடிய ஆட்சியில் நேர்மையாக பணி செய்த ஊழியர் திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. நீட் தேர்வு குளறுபடியால் பொறியியல் கல்லூரிகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியாவது தாமதம். பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதில் தாமதம் ஏற்படுவதால் மாணவர்கள் பெற்றோர்கள் பேரதிர்ச்சி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் மின்கம்பம் மீது ஏறி செங்குத்தாக நின்ற மஹிந்திரா தார். காரில் பயணித்த இளம்பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து குஜராத் மாநிலம் காந்திநகர் வழியாக வெள்ளி இறக்குமதி செய்வதில் மோசடியா? வெள்ளிக்கான இறக்குமதி வரி செலுத்துவதில் காந்திநகருக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் அரசுக்கு பல்லாயிரம் கோடி இழப்பு என தகவல். கனிமவள குத்தகையில் விதிகளை மீறிய நிறுவனங்களுக்கு 3000 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பு. விஞ்ஞான முறையில் நடத்திய ஆய்வில் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது அம்பலமானதால் முதல்வர் ரேவந்த் ரெட்டி அரசு அதிரடி. 7% பொருளாதார வளர்ச்சி அடைந்தாலும் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதில் இந்தியா கடும் சவாலை சந்திக்கும். ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய நிலையில் 80 லட்சம் வேலைவாய்ப்புகளை மட்டுமே உருவாக்க முடியும் என கணிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் சைக்கிளில் சென்றவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற தனியார் பள்ளி பேருந்து. நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் காட்சியால் பரபரப்பு. குளோபல் செஸ் லீகில் பங்கேற்கும் அமெரிக்க கேம்பிட்ஸ் அணியின் இணை உரிமையாளரான ரவிச்சந்திரன் அஸ்வின். கேம்பிட்ஸ் அணி வீரர்களின் வெற்றி பயணத்தை கண்டுகளிக்க ஆர்வமாக இருப்பதாக அஸ்வின் கருத்து.